வியூவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லுடைய தேர்ட் மேட்ச்சு நம்ம சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எப்படி பிளேயரை எடுக்கணும், யாரை மிஸ் பண்ணி எடுக்கணும், அதே மாதிரி எந்தெந்த இடத்துல சிவிசி யார் யாருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி மேட்சோடைய ப்ராக்ரஷன் எப்படி எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே மேட்சோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேசினுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற கிரவுண்டு தான் இது. பேட்டினுக்கும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் ஆகிற கிரவுண்டு. இங்கே இதோட வென்யூ ப்ராக்ரஸ், பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்குன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஆவரேஜாக எப்படியும் ஒரு 190 வரைக்கும் வரதுக்கான ஸ்கோர் இருக்குது. அதே மாதிரி இங்கே 199 வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சிருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் 200ம் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா டீமும். அதை எதிர்த்து ஆஸ்திரேலியா டீம் வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கும் சப்போர்ட் ஆகிற பிச்சு தான். இங்கே நடந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மேட்ச் வந்து 222 அடிச்சுமே ஆஸ்திரேலியாவை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஐபிஎல் மேட்சஸில் ஆவரேஜாக ஒரு 160 to 190 வரைக்கும் இங்கே ஸ்கோர் ரெஜிஸ்டரும் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் போத்து இது டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. லாஸ்ட் மேட்சும் சொல்லியிருப்போம், அதே மாதிரி போட்டால் தான் பிளேயர் ஆனது கிடைக்கும். ஸோ அப்படியே எடுங்க. நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் மேக்ஸிமம் 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபேஸர்ஸ் ஒரு 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் ஈக்குவலாக தான் விக்கெட் கிடச்சிருக்கு. ஃபேஸர்ஸுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் ஃபால் இருந்திருக்கு ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 or 2 ஸ்பின்னர் எடுக்கிறதே மேக்ஸிமம் இந்த பிச் கண்டிஷனுக்கு போதும். ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது ரெண்டு டீமும் ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க. 30 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 16 சிஎஸ்கேயும் அவங்க ஒரு 14ம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணதில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி அந்த ஒரு மேட்ச்லையும் ஆர்ஆர் வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் சிஎஸ்கே பொறுத்தவரை பிளெயின் 11ல் பிரேவிஸ் இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக மேத்யூ ஷாட் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல வேற சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ராகுல் சகர் இம்பேக்டாக வரலாம், இல்லை பிளெயின் 11ல் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஆர்ஆருடைய பாசிபிள் பிளெயின் 11 மேக்ஸிமம் வந்து இதுதான்: ஜெய்ஸ்வால், சூரியவம்சி, பராக், இட்மைர், த்ரோல், ஜெரல், ஜடேஜா. மேக்ஸிமம் லைனப் ஆர்டரில் வேணால் 1 or 2 சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அவங்களோட மெயின் இது வந்து இதுதான். சப்போஸ் மில்லின் பண்ணாட்டி அந்த இடத்துல நன்றி பர்கர் பண்ணுவார். ஆனால் மில்லின் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் எடுங்க. இந்த வீடியோவில் வந்து அவரை மென்ஷன் பண்ணலை. ஸோ மேக்ஸிமம் மில்லின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து மேக்ஸிமம் பண்ணிடுவார். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் யார் யார் என்னென்ன எப்படி எப்படி வருவாங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ சென்னை சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினான விஷயம் இந்த மேட்ச்சில் என்னென்னா, வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து ரெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இப்போ இந்த நேரம் மார்னிங் செக்ஷனில் கண்டிப்பாக பெய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ மேட்ச் டயத்தில் முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியிலேருந்து மழை பெய்யலைன்னா அதுக்கப்புறம் பெய்யாது. மேபி அதுக்கப்புறம் பெஞ்சால் லிமிட்டட் ஓவர் வைப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதுக்கப்புறம் மழை பெய்யாமல் கூட இருக்கலாம். இல்லை சின்ன சின்ன ஷவரிங்ஸ் இருந்தாலும் மேட்ச் ப்ளே பண்ணுறது அந்த இடத்துல கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து ப்ளே பண்ணாலும் இந்த மாதிரி டிஎல்எஸ் மெத்தடு இந்த மாதிரி போய் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. பிச்சு வந்து கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ வர பிச்சை கவர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரெய்னிங் இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து ஃப்ரீ ஜிஎல் ப்ளே பண்ணுறது சேஃபு. எஸ்எல்ல வந்து போட்டிருந்தீங்கன்னாலும் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். போடாட்டி பெட்டர் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா எஸ்எல்லுக்கு இந்த மேட்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜிஎல் மட்டும் ஃப்ரீ ஜிஎல் வந்து ப்ளே பண்ணிவிட்டு போயிருங்க. ஸோ நார்மலாக இந்த வென்யூ வந்து பேட்டினுக்கு நல்ல சப்போர்ட் ஆகிற பிச்சு தான். அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்பின்னருக்கும் சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்கோர் 180 வர்றதுக்கான வாய்ப்பு இங்கே ஈஸியாக வந்துடும். 180 to 190. அதே மாதிரி பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ எந்த வித இப்போ ரெயின் காஸ்ட்லாம் இருக்குது.
அப்படி இல்லாத பட்சத்தில் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் 1 விக்கெட் இல்லைன்னா அந்த இடத்துல விக்கெட் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் ஒரு விக்கெட் விழுறதுக்கான சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பவர் பிளேயில் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த இடத்துல 1 இல்லைன்னா 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பும் அமையும். ஸோ இந்த மாதிரி தான் மேட்சஸில் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் முன்கிட்டு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் எல்லாரும் சஞ்சு சாம்சனை தான் வச்சிருக்கிறாங்க. விசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர அவர் அந்த சூரியவம்சியை தான் ஜெய்ஸ்வாலை தான் விசி வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம் எந்தெந்த இடத்துல கேட்டகரியில் சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை இது ரெய்னிங் கண்டிஷனால் கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து ப்ரிடிக்ஷனில் கண்டிப்பாக 1 or 2 சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். லைனப்லையும் மாறும்போது நம்மளுக்கு அந்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் அடி வாங்குவாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இல்லைனா 70% எபோவில் உள்ள பிளேயருக்கு சி இல்லைனா ஒரு விசி கண்டிப்பாக ஒன்று வரும். அதுவும் இந்த கேட்டகரியில் இருக்கிற பிளேயருக்கு வருமானா ஒரு 60% சான்ஸு இருக்குது. இந்த கேட்டகரியில் உள்ள பிளேயர்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு பேட்டிங்க்கு தான் போகுங்கிற பட்சத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கம்மின்னா பவர் பிளேயில் விக்கெட் போகுது. ஸோ விக்கெட் போகிற பட்சத்தில் பண்ணுறது கொஞ்சம் அந்த இடத்துல சிரமமாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இதில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சேஃப் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்க்வாடு தான். இவர் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயும் பண்ணியிருக்காரு, டொமஸ்டிக் மேட்சஸ்லேயும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு சின்னதான ஒரு ஹோம் கிரவுண்டு மாதிரி தான். ஸோ நம்ம கெய்க்வாடை ஒரு மஸ்ட் பிக்காக இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஜெய்ஸ்வால் பொறுத்தவரை இந்த பிச்சில் வென்யூவில் ஒரு இது வரைக்கும் அவர் பெருசாக எதுவுமே அடித்ததே இல்லை. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயும் ஃப்ளாப்பு தான் இருக்கார். ஸோ அவர் சின்ன ஒரு அந்த ஆரம்பத்தில் அந்த மேட் ஹென்ரி, கலீல் அகமது இவங்க பாலில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணால் நிற்பார். மேக்ஸிமம் சேஸின் பண்ணால் ஜெய்ஸ்வால் வந்து மெயின் பிக்கு, டிடி வந்துடுவார், ஒரு நல்ல பிக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா மேபி ஃப்ளாப் ஆகலாம், இல்லை கம்மியான பாயிண்டில் டிடி வருவார். ஸோ அப்படி இருக்குது. சஞ்சு சாம்சன் பொறுத்தவரை இந்த வென்யூவில் அவர் இது வரைக்கும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கம்மி, ரொம்ப கம்மி. அவர் பார்த்திங்கன்னா அவர் இந்த வென்யூலையே இது வரைக்கும் அவர் அங்கே பொறுத்தவரை ப்ளே பண்ணதில் 7 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, வெறும் 93 ரன் தான் எடுத்திருக்காரு. நம்ம இந்த பிளேயர்ஸை வந்து ஹெட்டு வென்யூ ரெக்கார்டு, பிளேயர் அனாலிசிஸ் ஃபுல்லாக அவங்களுடைய வீக்னஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். சும்மா இந்த இதில் வருவாங்க அதில் வருவாங்கங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது இல்லை. ஸோ இந்த நம்ம கேட்டகரியில் இந்த கிரெடிட் வச்சு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பிளேயரை ஈஸியாக பண்ணலாம். இப்போது சஞ்சு சாம்சன் பொறுத்தவரை அவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, இவங்க 2 பேர்ட்டையும் த்ரெட்டு இருக்கும். அப்போ இவர் வந்து சேஸின் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டிடி வரலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா அந்த இடத்துல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நம்ம இங்கிலாந்து மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் பாலில் அவுட்டு தான், ஆனால் இவங்க கேட்ச் மிஸ் பண்ண பிறகு அடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவர் அடிச்சிருவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்ச் மிஸ் ஆகுது ஏதாவதுன்னா அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு ஜிஎலுக்கு வேணால் நீங்கள் ரிஸ்க்காக லீவ் பண்ணி பாருங்கள், ஆனால் எஸ்எலுக்கு கண்டிப்பாக எடுக்க தான் செய்யணும். ஸோ மேக்ஸிமம் இந்த இதில் கெய்க்வாட் மஸ்ட் பிக்கு, ஜெய்ஸ்வாலை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி தான் எடுக்கணும். சஞ்சு சாம்சனை கூட நீங்கள் ஒரு எஸ்எலுக்கு மஸ்ட் பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதில் இருந்து நீங்கள் எஸ்எலுக்கு எடுக்கிறதா இருந்தால் 3 பேர், ஜிஎலுக்கு 2 பேர் எடுத்தால் போதும். இதில் இந்த பிக்கில் பொறுத்தவரை மேக்ஸிமம் இதில் இருக்கிறவங்க பிளெயின் லெவனில் வந்து இருப்பாங்க. அதனால் இந்த இடத்துல பிரச்சனை எதுவும் இல்லை. இதில் சேஃப் பிக் யாருன்னா ஹிட்மயர் தான். ஹிட்மயர் பொறுத்தவரை இந்த வென்யூவில்
கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட இப்போ அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. மேக்ஸிமம் எப்படியும் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவரை ஒரு பிளேயராக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர், நூர் அகமதுலேருந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆவாங்க. மேக்ஸிமம் நூர் அகமதும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் நல்லா போடுவாங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுவாங்க. ஆனால் நூர் அகமது பொறுத்தவரை இந்த வென்யூவில் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் அவருக்கு ஃபேவர்ஸ் இருக்கும். ஆனால் ரெயின் இதில் இருக்குது. ஸோ எப்படி ஸ்பின்னு சப்போர்ட் ஆகுங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். மேக்ஸிமம் ஆனால் ஒருத்தங்க தான் இந்த இடத்துல இருந்து வருவாங்க. ஸோ அவங்கள ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. ஆர்ச்சர் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் ஆர்ச்சர் எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. பின்னாடி போய் பேட்டிங் பண்ணாலும் பண்ணி கொடுப்பாரு. அடுத்து இதில் இவங்களை பார்த்துக்கும் போது இந்த 3 பேருமே பிளேயிங் லெவலில் இருப்பாங்க ஆல்ரவுண்டரில். ஜடேஜா இப்போ நம்ம சிஎஸ்கேயில் ப்ளே பண்ணவர் ஆர்ஆருக்கு போயிட்டார். இந்த வென்யூவில் ஜடேஜாவும் பெருசாக பேட்டிங் எதுவும் பண்ணலைனாலும் பவுலிங் அவருக்கு சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் அவருக்கு பவுலிங்கில் விக்கெட் எடுக்க சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஜடேஜாவை லீவ் பண்ணி போக முடியாது. கண்டிப்பாக இந்த டீமுக்கு எதிராக போகும்போது அந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போது ஜடேஜா பராக்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் பராக் தான் பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், ஜடேஜா ஃப்ளாப்பு தான் ஆவார்னு நினச்சா ஜடேஜா விட்டுட்டு பராக் எடுக்கலாம். ஆனால் அந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும், ஒன்று ஃப்ளாப் ஆகலாம். அதே மாதிரி டூபேயும் அதே கண்டிஷன் தான். இந்த 3 பேர்லேருந்து ரிஸ்க்காக எடுத்தால் 1, சேஃபாக எடுத்தால் 2. நீங்கள் எடுக்கும்போது ஜடேஜா பராக்லேருந்து 1, டூபேயையும் சேர்த்து ட்ரை பண்ணலாம். டூபேயும் இந்த மாதிரி கிரவுண்டில் ப்ளே பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கும். பவுலிங் போடுவாராங்கிறது அது கேப்டனை பொறுத்து தான். அவர் கொடுப்பாரா மாட்டாரா, இந்த பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. ஆனால் 2 ஓவர் வரைக்கும் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் சேஃப் பிக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஹிட்மேர், 2வது ஆர்ச்சர். நூர் அகமதில் மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஆர்ச்சர். அதாவது நூர் அகமது ஃபஸ்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா நீங்கள் நூர் அகமதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஜடேஜா. இவங்க 3 பேருமே ஒரு சேஃப் பிக் கண்டிஷன் தான். டூபேயை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதில் சூரியவம்சி அவர் தான் இப்போ ஹை பெர்சன்டேஜ், சரி அவர் தான் இப்போ அடுத்த கேப்டனில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் செகண்ட் இதில் இருக்கார். ஸோ மேபி இவர் இந்த இடத்துல ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு. அவர் அடித்தா அப்படி தான் பண்ணுவார். அவர் எடுத்த உடனே அடிக்கப்படுவார், அந்த ஸ்விங் பாலில் அடிக்க கஷ்டப்படுவார். ஸோ நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் ஆகும். க்ளவுடி கண்டிஷனில் இருக்குன்னா மேட் ஹென்ரி, கலீல் அகமது பாலில் அவுட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரை எடுக்கும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ ஒரு பிளேயரு இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போதைக்கு அவர் இருக்கார். ஸோ அவரை எடுக்கும்போது கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎல்ல. இல்லைன்னா பெட்டர் லீவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜெய்ஸ்வாலை நம்ம இன்னிங்ஸ் சொல்லியிருக்கோம், செகண்ட் இன்னிங்ஸ்னால் சேஃப் பிக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஜெய்ஸ்வாலை பெட்டராக ஜெய்ஸ்வால் விட்டு இவரை ட்ரை பண்ணலாம். ஆனால் இவர் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் இந்த வென்யூவில் ஒரு 55 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அவரை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் செகண்ட் ஒரு சேஃபான ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே. அவர் கொஞ்சம் நல்ல பேட்டிங் ரொட்டேட் பண்ணியும் ப்ளே பண்ணுவார், வேகமாகவும் பண்ணுவார். பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பான ஒரு பிக்கு டிடிக்கு வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு வேளை நீங்கள் சஞ்சு சாம்சன் ஃப்ளாப் ஆயிடுவார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு நினச்சிங்கன்னா ஜிஎலுக்கு மட்டும்தான் இது. அதை நீங்கள் அவரை தூக்கிட்டு ஆயுஷ் மாத்ரே ட்ரை பண்ணலாம். லோ பிக்கில் அவர் டிடியில் வருவார், லோ டிடியில் இருக்கார், வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மேத்யூ ஷாட் தான் இந்த மேட்ச் உள்ளே ப்ளே பண்ணுவார் பிரேவிஸ்க்கு பதிலாக. ஏன் அப்படின்னா பிரேவிஸ்க்கு அடிபட்டதுனால கண்டிப்பாக ஒரு பேட்டரை தான் ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க மெயினாக. ஸோ பேட்டரில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஒரே ஒருத்தர் மேத்யூ ஷாட் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இவருக்கு வீக்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்பின்னு தான். ஃபாஸ்ட் பவுலர் யார் போட்டாலும் அடிச்சிருவார். அந்த ஸ்பின்னு தான் மேக்ஸிமம். இவர் டாப் ஆர்டரில் போய் ப்ளே பண்ண மாட்டார்,
கொஞ்சம் ஃபினிஷர் ரோல் கொடுப்பாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க ஒரு 2 டவுன் மாதிரி. ஆனால் இவர் பவுலிங் போடுவார். இந்த மேட்ச் உள்ளே வந்தாருன்னா 3 to 4 ஓவர் முன்கிட்டு போடலாம். லெஃப்ட் ஹேண்டர் நிறைய இருக்காங்க. ஜெய்ஸ்வால் பவர் பிளேலே போடலாம். ஜெய்ஸ்வால் இருக்காங்க, சூரியவம்சி இருக்காங்க, ஹிட்மேர் இருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா வர இருக்காங்க. ஸோ 3 to 4 பேர் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 3 ஓவர் போடுவார். 1 to 2 விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் போய் ஸ்கோர் பண்ணிடுவார். ஏன் இவர் முக்கியமான பிளேயர்னால் பேட்டிங்லேயும் இவரால் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா, இங்கே நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் மேக்ஸ்வெல் வந்து சேசிங் பண்ணும்போது அடித்து மொத்த மேட்சையும் முடிச்சு விட்ருவார். ஸோ அதே மாதிரியான ஒரு கண்டிஷனில் ஒரு பிளேயர் ஒரு வேளை சேசிங் தான் சிஎஸ்கே பண்ணுது அப்படின்னாலும், பொதுவாக சேசிங் வந்து இவரும் நல்லா பண்ணுவார். பண்ணாங்கன்னா பேட்டிங்லேயும் அடிச்சிருவார். பவுலிங் போட்டு ஃபஸ்ட் பவுலிங்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும், பேட்டிங்கில் போயும் அடிச்சிருவார். ஸோ ஒரு நல்ல ஒரு சிவிசி ஆப்ஷனில் உள்ள ஒரு பிளேயர் தான் இந்த கேட்டகரியில். ஸோ அவரை ட்ரை பண்ணலாம். ஆனால் மேத்யூ ஷாட் ஓவர்டனில் ஒருத்தங்க தான் உள்ளே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை தான் பண்ணணும். ஓவர்டன் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் எடுக்கலாம், செகண்ட் பவுலிங் பண்ணால் ஓவர்டனை மிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிரதீப் பீர் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஒரு விக்கெட் ப்ளஸ் 20 ரன் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அவருடைய ரீசன்ட் ஃபார்மில் ஆவரேஜாக 20 அடிக்காரு, 40 அந்த இடத்துல அடிக்காரு. ஸோ ஒரு லோ பிக் பவுலரில் எடுக்கிறதா இருந்தால் பவுலராக கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மேத்யூ ஷாட் தான் மெயின் பிக்கு, ஆயுஷ் மாத்திரே மெயின் பிக்கு. இதில் இப்போ ரெய்னிங் கண்டிஷனாக இருக்கிறதுனால மட்டும் ராகுல் சகார் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவரை விட்டுட்டு இதில் இருந்து பர்கர் தேஷ்பாண்டேல ஒருத்தங்க, தேஷ்பாண்டே வந்து எடுக்கிறதா இருந்தால் அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுக்கணும். பர்கர் எடுக்கிறதா இருந்தால் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு பிளேயரை எடுத்திங்கன்னா விக்கெட்ஸ் வந்து நமக்கு 1 or 2 விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான கேட்டகரியில் உள்ள முக்கியமான பிளேயர். இதில் ஃபஸ்ட்டு லோ டிடி அப்படிங்கிற பட்சத்தில் த்ருவ் ஜுரல் வந்து இந்த மேட்ச்சு கண்டிப்பாக அவர் ஒரு லோ டிடி ட்ரீம் டீம் வந்துடுவார். மேக்ஸிமம் வந்துடுவார். வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. சிஎஸ்கே பக்கம் மேட்ச் ஃபேவராக போகிற கண்டிஷனில் இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து பேட்டிங் பண்ணுவார், விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கும். ஷனாக்கா பொறுத்தவரை ஓவர் போடுவாரானா கண்டிப்பாக போடுவார். இந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் போட வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா ஷனாக்கா ரொம்ப மஸ்ட் பிக்கு இந்த வென்யூவை பொறுத்தவரை. ஆனால் இந்த வென்யூ கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, சேசிங் பண்ணுறவங்களுக்கு, சேசிங் நல்லா பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இவர் சேசினும் நல்லா பண்ணுவார். பொதுவாக ஃபஸ்ட் பேட்டிங்னா பேட்டிங் பண்ணி பவுலிங் போகிறப்ப நல்லா பண்ணுவார். ஆனால் சேசிங் இந்த கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால ஷனாக்காவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜடேஜாவை எடுத்துட்டு பராக டீமை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல இவரை வச்சு ஒரு லோ பிக்கை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ டூபையை தூக்குனீங்கன்னா மேத்யூ ஷாட்டை அந்த இடத்துல வைக்கலாம். இந்த மாதிரி ஜிஎலுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் பிக்கே ட்ரை பண்ணும்போது தான் நம்ம ரேங்க் ஆனது கூடும். ஸோ ஓவர் ப்ளஸ் பேட்டிங் இருக்குது. நம்ம சிஎஸ்கே தான் டாமினேட் பண்ணி வின் ஆகிற மாதிரி சின்ன கண்டிஷன் இருந்தாலும் இவர் பேட்டிங்கும் இவரெல்லாம் பேட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் இந்த 2 லோலேருந்து 1 கண்டிப்பாக வந்தே தீரும், 2ம் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலீல் அகமது மேக் ஹென்ரியில் இருந்து 2 ட்ரீம் டீம் பிளேயரும் உள்ளே வருவாங்க. இவங்க 2 பேரும் ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக ஒருத்தங்களை வந்து ட்ரை பண்ணலாம். பெட்டர் மேக் ஹென்ரி எடுக்கிறது பெட்டர் சாய்ஸு. 2 இன்னிங்ஸுக்கும் ஆப்டாக போட்டுருவார். ஆனால் 2மே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாராங்கிறது கஷ்டம்தான். பண்ணார்னா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் நல்லா போடுவார். ஸோ அவரை அப்போ ட்ரை பண்ணலாம். சந்தீப் சர்மா பொறுத்தவரை 2 இன்னிங்ஸுமே நல்லா தான் போடுவார். ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 1+1 விக்கெட், மேக்ஸிமம் 1+1 விக்கெட் போடுவார். செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா நல்லா போடுவார் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை விட. ஸோ சந்தீப் சர்மா செகண்ட் பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் ஒரு பிளேயராக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கூட ஆர்ச்சரை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு லோ பிக்கை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வென்யூவில் நல்லா போட்டிருக்காரு. பிஷ்னாயை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் தான், இந்த இடத்துல செகண்ட் இன்னிங்ஸ் தான் போட வாய்ப்பு இருக்கும். ஒரு ஸ்பின்னராவது நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த பிச்சுக்கு. ஆனால் ரெய்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஸ்பின்னரை நீங்கள்
ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஜடேஜாவே நமக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, அவரே போதும்னு நினச்சிங்கன்னா பிஷ்னாயை தூக்கி போட்டுடலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் முக்கியமான பிக்கு த்ருவ் ஜூரல். இந்த 2 பேருமே வரலாம், இல்லைனா ரிஸ்க்காக எடுத்தால் 1. மேக்ஸிமம் 2 பேரும் வர மாதிரி இருக்குது. ஷனாக்கா பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். இல்லை பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணாலும் இந்த பிச்சை பொறுத்தவரை அவருக்கு இருக்கும். ஸோ இந்த 2 பேர் ரிஸ்க்காக எடுத்தால் இந்த 2 பேர்லேருந்து 1 இல்லைனா 2. ஸோ சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு சேஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கெய்க்வாடு பேட்டிங் பண்ணாலும் சரி, இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஆவரேஜ் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சிவிசி அளவுக்கு பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாம்சனை விட கெய்க்வாடு தான் சேஃப்டிக்கு இந்த மேட்சுக்கு. ஜெய்ஸ்வால் சேஸின் பண்ணால் உங்களுக்கு டிடி வருவார், ஆனால் சிவிசி அளவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். வேணும்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபேவராக நீங்கள் ஒரு டீம் ரெடி பண்ணுறீங்க, சிஎஸ்கே லாஸ் ஆகிற மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும் நீங்கள் சேஸின் பண்ணுறாருன்னா நீங்கள் ஒரு சி இல்லைனா விசி ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு வேணால் வாய்ப்பு சின்னதாக இருக்குது, சின்னதாக. இந்த இதில் ஒரு சிவிசி வந்து ஜடேஜாவுக்கு ட்ரை பண்ணலாம். அவரும் நம்ம டீமை எதிர்த்து ப்ளே பண்ண போகிறாரு, கண்டிப்பாக ப்ளே பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சூரியவம்சியை பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் தான். நீ அடித்தா பெருசாக அடிப்பார், கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ளாப் ஆயிடுவார். ஆனால் இவங்க கூட பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவருக்கு. ஒரு டிடி வரைக்கும் வரலாம். ஸோ பார்த்து அவரை எடுத்துக்குங்க. எஸ்எலுக்கு ரிஸ்க் எடுத்து கேப்டன் கொடுத்து மாட்டிக்கிறது கஷ்டம். மாட்டிட்டா அடுத்து ஒரு இதில் சிவிசி நீங்கள் அவரை விட இதில் 1 டவுன் 2 டவுன் வர பிளேயர் அடிக்கிறாங்க, ஹிட்மயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவர் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது தான், மேத்யூ ஷாட்டு ஒரு நல்ல ஒரு சிவிசிக்கான ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மாத்ரே ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறவங்க மேக்ஸிமம் 50 above 9 பிளேயரும் நம்ம சொன்ன அந்த லோ பிக்கில் உள்ள 2 பிளேயரையும் வச்சு சேஃப் சிவிசியே கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.